நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2A சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நம்ம நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து 2327 காலெடுத்துக்கான காம்படிஷன் வந்து நடக்கப்பட்டுங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து வணிக வரி அலுவலர் சார் பதிவாளர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முன்னதாக வந்து 2 வீக்கு முன்னாடி வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அட்மிட் கார்டு வந்து எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி exams.in அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இதை வந்து லாகின் பண்ணி ஐடி பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட் பேஜில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் வந்து கரெக்டாக எழுதி முடிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 2 டைப்பாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனுங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நடைபெற்றிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து முன்னதாக வந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரல் தமிழ் சம்மந்தப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் 150 மார்க் வந்து நடைபெற்றிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் தாங்க உங்களுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 மார்க் டிகிரி ஸ்டாண்டர்ட் வைத்தும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து எஸ்எஸ்எல்சி கேட்டகரி வச்சு 25 மார்க்கும், டோட்டலாக வந்து 100 மார்க்கு, ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க் வச்சு 150 மார்க்கு, டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க் வச்சு 300 மார்க்கு 3 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தாங்க நம்ம சொல்லியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு 90 மார்க் எடுத்துருந்தால் நீங்கள் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலைவாய்ப்புனா கொஸ்டின் பேப்பர் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கரெக்டான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் நம்ம பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புனா சிம்பிள் கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து 161 மார்க் வந்து ஆண்களுக்கும், பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 159 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து 158 மார்க்கும், பெண்களுக்கு வந்து 156 மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 157 மார்க்கும், பெண்களுக்கு 155 மார்க் எடுக்கிற மாதிரியும், பிசிஎம் கேட்டகரி வந்து ஆண்களுக்கு வந்து 153 மார்க்கும், பெண்களுக்கு 151 மார்க் எடுக்கிற மாதிரியும், எஸ்சி கேட்டகரி வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 154 மார்க்கும், பெண்களுக்கு 152 மார்க் எடுக்கிற மாதிரியும், எஸ்சிஏ கேட்டகரி வந்து ஆண்களுக்கு வந்து 151 மார்க்கும், பெண்களுக்கு 147 மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரி வந்து ஆண்களுக்கு வந்து 147 மார்க்கும், பெண்களுக்கு 143 மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த அந்த கட் ஆஃப் மார்க் தாங்க உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 2 2A சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்துருக்குங்க. இந்த கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2024 எக்ஸாமினேஷனுக்கான குரூப் 2 எக்ஸாமினேஷனை கட் ஆஃப் வந்து கூறப்படுங்க.